ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்துட்டு இருக்கிறோம். டான் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் சுதா கோங்கராவுடைய டைரக்ஷனில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் ஜிவி பிரகாஷோட இசையில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படத்துக்கு டெம்பரவரியாக SK25ன்னு வச்சுருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டைட்டில் வந்து ரிவீல் பண்ண போகிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் லுக்கோடு சேர்த்து டைட்டில் ரிவீல் ஆக போகுதுன்ற அப்டேட்டை சொல்லியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சூர்யா அவர்கள் நடிக்க இருந்த புறநானூறு படத்தை தான் இவர் நடிக்கிறாரு, அப்போ அதே தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். பட் ஆனால் இதுக்கு வந்து கதையும் வேறையா இல்லைன்னா டைட்டில் மட்டும் வேறு மாற்றுறாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருந்தவங்களுக்கு, எஸ்பெஷலி SKயோடைய ஃபேன்ஸ்க்கு சூப்பர் பம்பரான ஒரு அப்டேட் தான் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க படக்குழுவினர். அது இப்போ சோஷியல் மீடியாவில் செம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. சிவாங்கி கிருஷ்ணன் இப்போ லண்டனில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. செம்மையான ஒரு லுக்கில் ஒரு டைட் க்ராப் டாப்போட லூஸ் பேண்ட்டோட மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. AGS என்டர்டைன்மெண்ட்டுடைய தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடிக்கக்கூடிய திரைப்படம் தான் டிராகன். அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து அஸ்வின் மாரிமுத்து அவங்க வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. லியோ ஜேம்ஸ் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தினுடைய தேர்ட் சிங்கிளான ஏண்டி என்னை விட்டு போனன்ற பாடல் வந்து STRுடைய வாய்ஸில் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி சூப்பர் வைப்லையும் அதே சமயத்தில் செம ட்ரெண்டிங்லையும் போயிட்டுருக்கு. STR ஃபேன்ஸ் இதை வந்து செமையாக வைப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. JSK ஃபிலிம் கார்பரேஷனுடைய தயாரிப்பில் JSKவுடைய டைரக்ஷனில் DKவுடைய இசையில் ரக்ஷிதா சாக்ஷி அகர்வாலுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஃபயர். அண்ட் February 14 வந்து திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இப்போ DK அவங்களுடைய இசையில் மேரேஜ் வைப்ஸ் என்ற டும் டும் சாங் வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்குது. பிரணீதா சுபாஷ் இப்போ ரீசெண்டாக அவங்க எடுத்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். டாம் ப்ரொடக்ஷன் ஹவுஸினுடைய தயாரிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் ட்ராமா. அண்ட் இந்த திரைப்படத்தை தம்பிதுரை மாரியப்பன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ராஜ் பிரதாப் வந்து இசையமைச்சிருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த திரைப்படத்தினுடைய அடுத்த பாடலான பெயின் நெவர் எண்ட்ஸ் அப்படின்ற தாலிலோ சாங் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் 1 மில்லியன் வியூஸை தாண்டி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இப்போ இருக்குது. ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களுடைய சங்கராந்தி வஸ்துனான் படத்தினுடைய சக்ஸஸை வந்து சென்னையில் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு பார்ட்டி வந்து கொடுத்துருந்தாங்க. அங்கே அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. லைக்கர் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் மகிழ் திருமேனியுடைய டைரக்ஷனில் இப்போது ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான், பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்கிற படம் தான் வந்து விடாமுயற்சி. எஸ், அஜித்குமார் அவங்களுடைய பத்மபூஷன் அஜித்குமார் அவங்களுடைய நடிப்பில் வெளிவரக்கூடிய படமாக தான் இருக்குது. எஸ், அஃப்கோர்ஸ் இது வந்து ஃபஸ்ட்டே ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா பத்மபூஷன்ற டைட்டில் அந்த படத்தில் வந்திருக்காது. இப்போ லேட்டாக ரிலீஸ் பண்ணாலும் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இப்போ வந்து அனிருத்துடைய இசையில் February 6 வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த திரைப்படத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படத்தினுடைய நம்பர் ஆஃப் டேஸ் கணக்கு வச்சு 9 days to goன்ற போஸ்டர் வந்து படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸ்ரதா ஸ்ரீநாத் ஏலைன் நெக்லைன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான ஒரு மிடி ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக.
அஜித் விநாயகா ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் பொன்மான் திரைப்படம் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் பேசில் ஜோசப் வந்து நடிச்சிருக்கிறாங்க. படத்தை வந்து ஜோதிஷ் சங்கர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ஜஸ்டின் வர்கீஸுடைய இசையில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தினுடைய ட்ரைலர் வந்து இப்போ படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்குது. நிகிதா தத்தா இப்போ ரீசெண்டாக இந்த வீக்கெண்டை வந்து அவங்களுடைய ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல்லான ரிசார்ட்டில் அவங்களுடைய டைம் எப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிலாம் பண்ணாங்கன்றத ஒரு ஃபோட்டோஸ் மூலிமா தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. வால் போஸ்டர் மற்றும் அனானிமஸ் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் நேச்சுரல் ஸ்டார் நானியோடைய நடிப்பில் May 1 ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து ஹிட் தி தேர்ட் கேஸ். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய புதிய போஸ்டர் படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. சஞ்சனா சாரியில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான லூஸ் கேர்ள்ஸில் பார்க்குறதுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது விண்டேஜ் லுக்கில் வந்து இருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். லைகா ப்ரொடக்ஷன் மற்றும் ஆஷிர்வாத் சினிமாஸினுடைய தயாரிப்பில் மோகன்லாலுடைய நடிப்பில் பிருத்திவிராஜ் நடித்து டைரக்ட் பண்ணக்கூடிய திரைப்படம் தான் லூசிஃபயர் 2 எம்பரான். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ வந்து அப்டேட், அதாவது படத்தினுடைய டீசர் வந்து வெளியிட்டிருந்தாங்க படக்குழுவினர். படம் வந்து மார்ச்சில் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த டீசர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் நம்பர் 1ல் வந்துட்டு இருக்கு. மீனாட்சி சௌத்ரி இப்போ துபாய் போயிருந்தாங்க. அண்ட் துபாயில் அவங்க பண்ண பியூட்டிஃபுல்லான அந்த அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பினுடைய ஃபோட்டோஸை அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது எக்கச்சக்கமான லைக்ஸும் குவிஞ்சிட்டு இருக்குது. ஆனந்தா மீடியாவுடைய தயாரிப்பில் பிரவீன் கனகரேலா அவங்களுடைய டைரக்ஷனில் அனுபமா பரமேஸ்வர் மற்றும் சங்கீதாவுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பராதா. அண்ட் இப்போ இந்த திரைப்படத்தினுடைய டீசரை வந்து படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டு இருக்குது. அக்ஷயா ஹரிஹரன் இந்த வீக்கெண்டை வந்து வர்க்கலா பீச்சில் கேரளாவில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அங்கே அவங்க பண்ண ஸ்கேட்டிங்காக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு போட்டிங் எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோஸாக அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பார்க்குறதுக்கு அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். ஸ்ரீ வெங்கடேஸ்வர கிரியேஷனுடைய தயாரிப்பில் சங்கராந்தியை முன்னிட்டு வெளியீடான திரைப்படம் தான் வந்து கேம் சேஞ்சர். சங்கருடைய டைரக்ஷனில் அண்ட் ராம் சரணுடைய நடிப்பில். அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான ஒரு பாடலாக இருக்கக்கூடிய ஜர்கண்டி சாங் வந்து வீடியோ சாங் இப்போ வந்து யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க சோஷியல் மீடியாவில். அது இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. அபிநயாவுடைய ரீசன்ட் மூவியான பன்னி படத்தினுடைய சக்ஸஸை தொடர்ந்து இப்போ அவங்க வந்து மிரர் மோல்ல எடுத்த ஃபோட்டோஸ்க்கு பியூட்டிஃபுல்லான கேப்ஷனும் கொடுத்துருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். உங்களுக்கு பிடித்தமான செலிபிரிட்டி அப்டேட்ஸ்லாம் வந்துட்டே இருக்குது நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில். அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வீப்ளே எக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பை.